அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிக்கிறோமா? நாம ஜெபிக்கணும். பொருளாதார உதவிகளை கொடுத்து இந்த தொலைக்காட்சி தாங்க வேண்டும். இந்த மினிஸ்ட்ரி அற்புதமா உலகெங்கும் நற்செய்தியை அறிவிக்கணும். அதை நாம் செய்ய வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, கொலோசருக்கு எழுதின நிருபத்துல பவுல் மிகப்பெரிய ஒரு பிரகடனத்தை சொல்றார். ரொம்ப முக்கியமான ஒரு டிக்ளரேஷன். என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் ஊழியத்தை செஞ்சுட்டே இருக்கும் பொழுது, இறைவார்த்தை அறிவிக்கிற பொழுது அவர் சொல்றாரு, பவுல் திருச்சபைக்கு ஆற்றிய தொண்டுல அவர் சொல்றாரு. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 27 தான், 26 வாசித்து 27 வாசிக்கிறேன். நான் வழங்கும் இறைவார்த்தை, நான் செய்கிற இந்த ஊழியம், இறைவார்த்தை ஊழியம், காஸ்பல் மினிஸ்ட்ரி ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அப்போ மிகப்பெரிய ஒரு காட்ஸ் பிளான் ஒரு மிஸ்ட்ரியா மறைஞ்சிருக்கு பாருங்க. அந்த இறை திட்டத்தை தான் நான் சொல்றேன் அப்படிங்கிறார். அந்த திட்டம், மறைந்திருந்த திட்டம், ஏஜ் ஓவர் ஏஜ், ஜெனரேஷன் ஓவர் ஜெனரேஷன், பல ஆண்டுகளா பழைய ஏற்பாட்டில் அது தெளிந்து புரிந்து கொள்ள முடியாதபடி மறைபொருளாவே இருந்த திட்டத்தை இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறதுனால, பிதாவோடு ஒப்புரவு செய்யப்பட்டதுனால அந்த திட்டம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த திட்டம் வெறும் மீட்பு இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் மீட்பு கொடுக்கிறது மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதுக்கும் மீட்பு கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து உனக்குள் வாழ்வதனால அப்படிங்கிறாரு. மக்களினங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது அந்த திட்டம் என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க. அப்ப நான் அந்த உலகத்துல வாழ்றேன், மக்கள் அனைவருக்கும் மீட்பை கொடுக்கிறேன், மகிமையில உங்களை வாழ வைக்க போறேங்கிற திட்டத்தை தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். ஆகவே உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம் அப்படிங்கிறார். மாட்சி பெறுவோம் என்கிற எதிர்நோக்கி கொடுக்கிறதா. இப்போ சிம்பிளா சொல்ல போனா, உலகத்துக்கு மீட்பை கொடுக்கக்கூடிய, எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்பதே அந்த திட்டம். அந்த திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டா எனக்கு வாழ்நாள் முழுசும் அது மகிமை கொடுக்கும் என்கிற எதிர்நோக்கி தருகிறதா. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஊழியமாக பல ஆண்டுகளாய் இந்த திட்டத்தை நாம் அறியாமலே இருக்கிறோம். ஈவன் இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு கூட. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலப்பக்கம் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பது உண்மைதான். பெந்தகோஸ்து நாளில் நான் போய் பரிசுத்தாவை அனுப்புவேன் என்பதும் உண்மைதான். அப்போ பெந்தகோஸ்து நாளுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் டஸ் நாட் லிவ் இன் த பிரிக்ஸ், ஸ்டோன்ஸ், லேன்ஸ், கேவ்ஸ், மரம். இந்த மரத்திலேயோ சந்துலையோ பொந்துலையோ இல்ல செங்கல்லையோ குடியிருக்கல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் உலகம் முடியும் வரை உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னை சந்திப்பேன்னு சொன்னாரு. அப்ப பரிசுத்தாவி வழியா நமக்குள்ள குடிகொள்றாரு. இன்விசிபிளா, கண்ணுக்கு புலப்படாத வகையில நம்மோடு வாழ்கிறார். அததான் புரிஞ்சுக்கணும். பிதாவோட பரிந்து பேசுகிறார் என்பது உண்மைதான். அப்போ பிதாவோட பரிந்து பேசுகிறாருனால எனக்குள்ள இல்ல, இந்த நற்கருணையில அப்புறம் யார் இருக்கிறாரு? பூசையில யார் எழுந்து வராரு? அப்போ பரிசுத்தாவி வழியா நம்மோடு என்றென்றைக்கும் சதாகாலம் நான் உங்களோட கூட இருப்பேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறார் அப்படிங்கிற சத்தியம் தான் அந்த மறைபொருள். அது பலருக்கு மறைக்கப்படுறது ரொம்ப வருஷமாவே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். இவன் இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு கூட. எந்த அளவுக்கு அப்படின்னா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து புளிய மரத்தை தொங்கிட்டு இருக்கிறாரு, இல்ல மாமரத்தை தொங்குறாரு, அல்லது அந்த ஊர்ல நாகப்பட்டினத்துல தான் இருக்கிறாரு, அல்லது பாம்பேல இருக்கிறாரு, பெங்களூர்ல இருக்கிறாரு, ரோம்ல இருக்கிறாருன்னு சொன்னாதான் நம்புறோம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேகங்களின் நடுவில் வந்தா மேகத்தான்னு பார்த்துட்டு இருக்கோம். நிலாவுல வருவாரு, சூரியன்ல வருவாரு. என்ன பூச்சாண்டியா காமிக்கிறாரு அவரு? யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் இயேசு, அவர் கடவுளுங்க. மரத்துல இருக்கிறாரு, தூண்ல இருக்கிறாரு, துரும்புல இருக்காரு. மரத்துல போய் அதை படைச்ச மரத்துக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருப்பாரா? எல்லாத்திலும் கடவுளுடைய படைப்பை பார்க்கிறோம், அவ்வளவுதான். அவர் காட். அவர் எங்க வியாபித்து இருக்கிறவர். அவர் என்ன செஞ்சார்னா, மரித்து உயிர் விடும் பொழுது ஆலயத்தின் திரைச்சிலை 2ஆக கிழிக்கப்பட்டது. மத்தேயு எழுதின நற்செய்தி 27:51, லூக்கா எழுதின நற்செய்தி 23:45 வாசிக்கிறோம். ஆலயத்தின் திரைச்சிலை 2ஆக கிழிக்கப்பட்டது. என்னன்னா, கடவுள் நானும் ஒன்னா வாழணும்.
கடவுளை பார்ப்பதற்கு இருந்த தடைகள் எல்லாம் அகற்றி விட்டது. அது நான் அவரோட சேரணும், தூயத்துக்கு போகணும், அவர் என்னோட வரணும். இதுதான் புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை. ஆண்டவர் இயேசுக்கு சொன்னார் இல்லைங்களா, என் மேல அன்பு வச்சிருக்கிறோம், என் கட்டளைகளை கடைபிடிப்பான், அவர் உள்ளத்துல நானும் என் தந்தையும் வந்து குடிகொள்வோம் அப்படிங்கிறார். கிரைஸ்ட் இஸ் லிவிங் இன் மீ. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்னா, ஆண்டவர் வாங்கப்பா இயேசுவே வாங்க 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 வாங்கன்னு வெல்கம் பண்ணியே வாழ்நாள் முழுசும் ஒண்ணு இல்லாம போயிட்டு இருக்கோம். எனக்குள்ள வாழ்கிற இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்க நான் விரும்புறதில்ல. பாருங்க, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து நீங்க பரிசுத்தாவின் ஆலயம்னு சொல்றாரு, ஆனா என் உள்ளத்துல இருக்கிறாருங்கிறத மட்டும் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஏன்னா நான் பாவத்தை நோக்கி, நான் பாவி மோசமானவன் சொல்லி இந்த ஆரைக்கராஜ் கேடு கட்டவன் நினைச்சு 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 இந்த நற்குணல் மட்டும்தான் இருக்கிறார், அந்த திருப்பலியில மட்டும்தான் இருக்கிறாருன்னு சொல்லி அதையாவது உண்மையிலே சத்தியத்தோட உட்கொள்கிற பொழுது ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆவியும் ஆத்மாவா எனக்குள்ள வரார. அவர் எங்க போறாரு? ஓய்றாரா? அன்பான சகோதர சகோதரிகளே, நற்குறையில் உயிரோட கடவுள் நமக்கா காத்திருக்கிறது உண்மைதான். அது எந்த அளவுக்கு உண்மையோ எனக்குள்ள வாழ்கிறார் என்பது உண்மை. ஏன் இப்ப நம்ம 30 வருஷமா 50 வருஷமா நற்கருணை வாங்கி சாப்பிடுறோம், திருப்பலிக்கு போறோம், நம்மளோட வாழ்க்கை புரட்சிகரமா மாறலையே? ஏன்? நற்கருணை மட்டும்தான் இருக்கான்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, எனக்குள்ள இருக்கிறத நான் ஏற்றுக்கொள்றது இல்லையே, அதனால என் வாழ்க்கை மாறுறது இல்லையே. எனக்குள்ள ஆண்டவர் வாழ்கிறார் என்கிற கான்சியஸ்னஸ் எனக்குள்ள இருந்தா என் வாழ்க்கை இன்றைக்கே மாறுங்க. அதான் அவ்வளோ ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு ஊழி காலமாக பல ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருக்கிற அந்த இறை திட்டத்தை பத்தி செய்திதான் என்னுடைய அறிவிப்பு. அதனால்தான் அவர் சொல்றாரு, பவுல் மிக ஆழமா சொல்றாரு, கலாத்தியர் 2:20, இனி வாழ்வது நான் அல்லையா, என்னில் வாழ்வது இயேசு கிறிஸ்தியா. நான் போய் மலையிலையும் குன்றுலையும் போய் தேடலையா, அவர் எனக்குள்ள வாழ்றாருயா அப்படிங்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கண்டுபிடிக்க தான் திருச்சபை இவ்வளவு ஆழமான திருப்பலிகள், ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை. அவரை பார்க்கும் பொழுது நான் அவராக மாறணும், எனக்குள்ள மாறது மட்டுமல்ல, எனக்குள் அவர் வாழ்கிறார். இதை என்னைக்கு நான் ரியலைஸ் பண்றோமோ அப்பதான் என்னுடைய சிந்தனை, சொல், உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாம் மாறுங்க. நம்ம வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற மாதிரி கொண்டு போய் போயிட்டோம். எல்லாமே எக்ஸ்டர்னலா இருக்கணும். பாருங்க, எனக்குள்ள மட்டும் எதுவுமே நடந்துடக்கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உனக்குள் வாழ்றாரு, எனக்குள் வாழ்றாரு. உலகத்துக்கு மீட்பை கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து உனக்குள் வாழ்றாருன்னு புரிஞ்சுக்கும் பொழுதுதான் அது மிகப்பெரிய ஒரு மகிமையான வாழ்க்கைக்கு எதிர்நோக்கி கொடுக்கும் அப்படிங்கிறார். This is one of the most amazing statements in the New Testament. அமேசிங் அப்படின்னா இது ஒரு மிகவும் வியக்கத்தக்க, மிகவும், அதாவது என்னன்னா, அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத சத்தியம், அதாவது அவ்வளவு சீக்கிரம் விசுவாசிக்க முடியாது, அவ்வளவு முக்கியமான ஒரு அமேசிங் ஸ்டேட்மெண்ட். திகைக்க வைக்கும். எப்படி கடவுள் எனக்குள்ள வாழ்றாரு, இப்படி சொல்லி சொல்லிதான் கடவுள் எனக்குள்ள வாழ மாட்டாருன்னு போயிடுறோம். இது மிகவும் மிக மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த நியூ டெஸ்டமென்ட். புதிய ஏற்பாட்டுல விவரிக்கப்பட்டிருக்கிற பல ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், அதுல மிகவும் முக்கியமான ஸ்டேட்மெண்ட், God is living in me. கடவுள் எனக்குள்ள வாழ்றாரு. இன்னொரு விவிலிய அறிஞர் இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, the statement is the pinnacle of all the statements towards the doctrine of salvation அப்படிங்கிறார். ஒரு கிறிஸ்துவனுக்கு மீட்பின் அந்த கொள்கை இருக்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தாரு, நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டாரு, அவர் சபிக்கப்பட்டாரு, மரித்தார், உயிர்த்தெழுந்தார், என்னை மீட்டுக் கொண்டாருங்கிறதான் டாக்ட்ரின் ஆஃப் சால்வேஷன். அந்த மீட்பின் திட்டத்தினுடைய உச்சமே என்னை மீட்டுக்கிட்டாரு, பாவத்திலிருந்து விடுவிச்சார். அப்படி இல்லை, எனக்குள் அவர் வாழ்கிறார், நான் அவரா மாறிட்டு இருக்கேங்கிறதான் உச்சம் அப்படிங்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த கடவுள் எனக்குள்ள வாழ்றாருங்கிறத நான் ரியலைஸ் பண்ணாதான், கான்சியஸ்னஸ் எனக்குள்ள இருந்தாதான், அந்த உணர்வு எனக்குள்ள இருந்தாதான், அதை அறிந்தாதான், அதை புரிந்தாதான் எனக்குள்ள வற்றாத நீருற்று பெருக்கெடுத்து ஓடும். ரிச்சஸ் ஆஃப் க்ளோரி அப்படிங்கிறார். மகிமையிலே உயர்ந்த மகிமை எனக்குள்ள புறப்பட்டு ஓடும். அது உலகத்திற்கு மீட்பை கொண்டு வரக்கூடிய மகிமை எனக்குள்ள புறப்பட்டு ஓடும் என்று சொல்லுகிறார். அதனால்தான் சாவோ, தீமையோ, இருளோ, பட்டினியோ, பணமோ எதுவும் கடவுளிடமிருந்து என்னை பிரிக்க முடியாது, ஏனென்றால் நான் அப்படி வாழ்றேன் அப்படிங்கிறாரு பவுல். அன்பான சகோதர சகோதரிகளே, உண்மையான ஒரு கிறிஸ்துவனா வாழணும் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல பரிபூர்ணமா நம்பிக்கை வைக்கணும். உண்மைதான்.
ட்ரூ கிறிஸ்டியன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மேல பரிபூர்ணமா நம்பிக்கை வைக்கணும். அது மட்டும் அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் மீட்பர், எனக்காக மரித்தவர், எனக்குள் வாழ்கிறாருங்கிறத நம்புறதாங்க உண்மையான ட்ரூ கிறிஸ்டியன் லைஃப். என்னோடு வாழ்நாள் முழுசும் நடக்கிற கடவுள் அவர். ஏனோக்கு தான் அவரோட நடந்தாரு, ஆனா கடவுள் நம்மோட வாழ்றாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க வாழ்க்கையில பாருங்க, மனுஷன் பாவம் செய்யறவன் கடவுள் பாவத்தை அருவருக்கிற, பாவத்துக்காக தன் உயிரை தியாகம் பண்ணவர், அந்த அளவுக்கு பரிசுத்தம் நீதியில் வாழ்றவர். அந்த மகா கடவுள் இந்த பாவியும் துரோகிமான இந்த ஆரைக்கராஜுக்குள்ள வந்து ஒன்னா சேர்ந்து God and man are in one person அப்படின்னா இதை விட மகிமை தரக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்தை உங்களால் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். Two different nature are gelling together. Two different nature. அவர் நீதி, நேர்மை, பரிசுத்தம், கடவுள், மகிமை. ஆனா நான் பாவி, மோசம், சுயநலம், இச்சை பாவங்கள், சிற்றின்ப நாட்டங்கள் நிறைந்த நானும் அவரும் ஜெல் ஆகிறது, ஃபியூஸ் ஆகிறது. இதை விட மிகப்பெரிய ஒரு மகிமை இந்த உலகத்துல உங்களால் சொல்ல முடியுமா? நீ யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யோசிங்களேன். ஒரு நோய் வந்துருச்சு, ஜாண்டிஸ் வந்துருச்சு, ஹார்ட் ப்ராப்ளம் அடைச்சிக்கிச்சு, லங்ஸ்ல பிரச்சனை வந்துருச்சு, அல்லது வந்துருச்சுன்னா கடன் வந்துருச்சு, அடைக்க முடியல, ஜப்தி பண்ண வேண்டிய சூழல் வந்துருச்சு. நம்ம மனநிலை எப்படி இருக்கு? பயப்படுறமா, ஓடுறமா, ஒடியாரமா. ஏன்? எனக்குள்ள இருக்கிறத ரியலைஸ் பண்றது இல்லையே, அதான பிரச்சனை. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு நோய் வரும்பொழுது who is in me, எனக்குள்ள வாழ்றது யாரு? இந்த உலகத்தை படைச்ச கடவுள் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம நினைச்சிருக்கோமா? யோசிச்சு பாருங்களேன். நினைக்கிறது இல்ல, அதான் பிரச்சனை. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ பிசாசு, தீமைகள் இதெல்லாம் வருகிற பொழுது எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரியா, இந்த உலகத்தை படைச்ச கடவுள் இருக்காருன்னு அதை ரியலைஸ் பண்ணி நான் நோய் ஆட்டோமேட்டிக்கா ஓடும், கடன் தொல்லை ஆட்டோமேட்டிக்கா அடைக்கப்படும், எல்லா பிரச்சனையும் நீங்க மேல வர முடியும். ஒரு கிறிஸ்துவன் மிகப்பெரிய வெற்றியாளன், கான்குவரர், பேய ஜெயிச்சாரு, எல்லாத்தையும் ஜெயிச்சாரு, அவருக்கு எல்லா பிள்ளைங்களும் இருக்கு, பொண்டாட்டி நல்லா இருக்காங்க, வீடு கட்டிட்டாரு, இடம் வாங்கிட்டாரு, பிசினஸ் நல்லா பண்றாரு. அது இல்ல வெற்றி. எனக்குள் இயேசு கிறிஸ்து கடவுள், மகா பரிசுத்த கடவுள் எனக்குள்ள வாழ்றாருங்கிறத விட வேற என்ன இருக்குங்க? வான தூதரை விட சற்றே சிறியவனாக மனுஷனை படைச்சாலும் வான தூதரின் சாயல் இயேசு கிறிஸ்து எடுக்கல. இந்த மனுஷனுடைய சாயல் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்தாரு. ஏஞ்சலுக்குள்ள கடவுள் வாழல, வான தூதருக்குள்ள கடவுள் வாழல, ஆனா இந்த ஆரைக்கராஜுக்குள்ள கடவுள் வாழ்றாரு, உங்களுக்குள்ள கடவுள் வாழ்றாரு. இதுதான் ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய இன்கன்சியூவபிள் பெனடிக்ஷன். அதாவது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆசீர்வாதங்களை மனுஷனுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாருங்க. இன்கன்சீவபிள் பெனடிக்ஷன் God has given to the human race, that God himself wanted to stay with us, to rule this world, to have dominion over this world. அந்த அளவுக்கு கடவுள் நமக்குள்ள மகிமை கொடுத்து வச்சிருக்கிறாருங்க. இதைத்தான் பவுல் அழகா சொல்வார். கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 4:19 சொல்றாரு, the whole goal of his ministry, அவர் அத்தனை வருஷம் மினிஸ்ட்ரி பண்றார்ல, அதுல முத்தாய்ப்பா, பினக்கல், the end, எதுக்காக நான் இந்த மினிஸ்ட்ரி பண்றேன்? உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து உருவாகிற வர நான் பிரசவ வேதனை அடைகிறேன் அப்படிங்கிறார். My dear children, for whom I am again in the pain of childbirth until Christ is formed in you அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகணும். இயேசு கிறிஸ்து உருவாகணும், புதுசா கொண்டு போடல. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து எப்படி லிபரலா அவரோட ஒத்து போய் வாழணும். அப்ப அவருக்குள்ள ஒத்துழைக்க அவர் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஆளா மாறிடுவாரு. அதான் திருமுழுக்கு யோவான் சொன்னாரு, நான் குறையணும் இயேசு பெருகணும் அப்படிங்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, கொலோசியர் புஸ்தகம் 1:21 சொல்லுது, கடவுள் உனக்குள்ள இருக்கிறத நீ கண்டுபிடிக்கலன்னா லஸ்ட்லயும் தீமையிலையும் தான் வாழ்வோன்னு சொல்லுது. ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனிதன் என்ன செய்தார் என்றால், ஒரு 16 வருஷம் தன்னுடைய வாழ்க்கையில சம்பாதிக்கிறத ஒரு பகுதியை சேர்த்து வச்சுட்டே இருந்தார். சைனாவில் அங்க சைனாவில் ஒரு அழகான ஒரு குடுவை இருந்தது, தங்கத்தாலான ஒரு குடுவை இருந்தது, ஒரு பீக்கர் மாதிரி, ஒரு பாத்திரம், காஃபி குடிக்கிற கப்புன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதனுடைய வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு 95 lakhs 1 crore.
அதற்காக 16 ஆண்டுகள் அதை வாங்கணும்னு சொல்லி மாசம் ஒரு 6 அடி போட்டு வச்சு சேர்த்து வச்சு கடைசியில அப்பா எனக்கு அந்த அந்த பாத்திரம், அந்த தங்கத்தாலான அந்த அந்த பாத்திரம், அந்த கிஃப்ட் பொருள் எனக்கு வேணும்னு சொல்லி கடைசியில போய் அவ்வளோ ஆண்டுகள் 16 ஆண்டுகள் அதை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறார். ஷெல்ஃபில் நல்லா அழகா ஒரு ஷெல்ஃப் பண்ணி சென்ட்ரா யாரு நுழைஞ்சாலும் அது தெரியணும், அப்படி ஒரு ஹாலில் அந்த இடத்துல வச்சு அவர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஒரு நாள் அவருடைய பாலிய நண்பர் அந்த வீட்டுக்கு வரார். பாலிய நண்பர் பேசிட்டே இருக்கும்போது அந்த ஷெல்ஃப்ல அந்த பொருளை எடுத்து பார்க்கிறார். அது இவ்வளவு பெருசு தான் உயரம். உடனே அதை கையில எடுக்கிறாரு, இப்படி நோண்டி பார்க்கிறாரு, இந்த கையில தூக்கி போறாரு, இந்த கையில தூக்கி போறாரு. கேஷுவலா அவர் அதை ஹேண்டில் பண்றாரு. அவருக்கா பயம், ஐயோ 16 வருஷம் உள்ளத்துல வச்சிருக்கா நண்பனாச்சு, சொல்ல முடியலையே, பயப்படுறாரு. அப்புறம் திரும்பி அதை என்ன பண்றாரு, நல்லா இருக்கல, வெரி குட்பா, எங்கப்பா வாங்கின அப்படின்னு சொல்லி கேஷுவலா கேட்கும் பொழுது அப்ப அவர் சொல்றாரு, நண்பா இது என் மேல உயிரை வச்சிருக்கிறேன், 16 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பகுதியை சேர்த்து வச்சு நான் அதை வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அதை ஹேண்டில் பண்ற விதமே, ஐயோ அப்படியா, பத்திரமா இந்த கைக்கு அந்த கைக்கும் ஜம்ப் பண்ணவர் ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணி பத்திரமா அதை வைக்கிறார். உடையாது, தங்கம்தான், அவ்வளவு பொறுமையா அது மேல வைக்கிறார். இந்த மென்டாலிட்டி தான் நமக்குள்ள வரணும். நம்ம அதை பத்தி புரிஞ்சுக்கல, எனக்குள்ள கடவுள் வாழ்றாரு என்னங்கிறதே புரிஞ்சுக்காம வாழ்றோம். பாத்தீங்கன்னா கண்ணா பண்ணாலும் ஹேண்டில் பண்றோம். எனக்குள்ள கடவுள் வாழ்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப என் மனைவிக்குள்ள அப்பேற்பட்ட கடவுள் வாழ்றாருங்கிறத நான் புரிஞ்சுப்பேன், என் பிள்ளைக்குள்ள வாழ்றாருங்கிறத புரிஞ்சுப்பேன், எங்க அப்பா அம்மாவுக்குள்ள வாழ்றாங்கிறத புரிஞ்சுப்பேன், என் மாமனார் மாமியாருக்குள்ள வாழ்றாருங்கிறத நான் புரிஞ்சுக்கும் பொழுது என்ன எப்படி நான் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவேனோ அதே போல என் மாமியார, மாமனார, என் பிரதன்லாவை, என் மச்சான, சகோதர சகோதரிகளை, எதிரிகளை, என்னை எதிர்த்து பேசுறவங்களை ஒவ்வொருவரையும் என்னால ஹேண்டில் பண்ண முடியும். என் வாழ்க்கை மாறும். அப்போ எங்கேயோ கடவுள் இருக்காரு, மலை மேல இருக்கிறாரு, விண்ணகத்துல இருக்காருன்னா என்ன பிரயோஜனம்? எனக்கு விண்ணகத்துல இருந்தா இருந்துட்டு போட்டுமே, எனக்குள்ள வாழ்ற கடவுள் தான் எனக்கு வேணுங்க. அப்பேற்பட்ட கடவுள் தான் என்னை மாத்த முடியும். அவர் படைக்காத ஒன்றும் உலகத்துல உருவாக முடியாது. எந்த மரத்துக்குள்ளயும் அவரால் இருக்க முடியும், எந்த மரத்தையும் அவரால் படைக்க முடியும், எந்த பொருளையும் அவர் படைக்க முடியாது. மண்ணுக்குள்ள இருக்காரு, குழிக்குள்ள இருக்காரு, 2 வலைக்குள்ள இருக்கிறாரு, அதை நம்புவோம். எங்கேயாவது ஒரு வலையை செஞ்சு வச்சு இங்க இயேசு கிறிஸ்து வந்து எட்டி பாப்பான்னு சொன்னா 1000 பேர் வருவாங்க. உனக்குள்ள வாழ்ற இயேசு கிறிஸ்துவ கண்டுபிடிக்காத வர நீ 3ஆம் 4ஆம் வானம் ஏறி போனாலும் உன்னால எதுவும் கண்டுபிடிக்க முடியாது, மாற்றமே வராதுங்க. எனக்குள்ள வாழ்கிற இயேசு கிறிஸ்துவை நான் கண்டுபிடிக்க கான்சியஸா அவரோட ஒத்து போக என் பாவங்கள் குறையும், தீமைகள் குறையும். அப்ப என்ன ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பேன். எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வேன், பரிசுத்தாவிக்கு வணங்குவேன், ஈல்டு பண்ணுவேன், ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அதே தான் என் மனைவியை நான் மதிப்பேன். என் மனைவிக்குள்ள இயேசு கிறிஸ்துவை மதிக்கிற பொழுது அவளை நான் மிஸ்ஹேண்டில் பண்ண மாட்டேன், என் பிள்ளைங்களை மிஸ்ஹேண்டில் பண்ண மாட்டேன், என் எதிரிகளை அழிக்க மாட்டேன், எனக்கு துரோகம் செய்கிறவர்களை நம்புவேன், மன்னிப்பேன், அன்பு செய்வேன். இதை புரிஞ்சுக்காதனால்தான் இன்னைக்கு பகை, தீமை, அழிவு இந்த உலகத்தில் தலைவிரித்து ஆடுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸ்பிரிச்சுவாலிட்டி, உண்மையான ஆன்மீகம் என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். என்னோட பரிசுத்தாவியனோட பேசுங்க. எப்பேற்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நற்கருணை உட்கொள்ளுகிற நான் என் வாழ்க்கை நான் எப்படி மாத்துறேன், பரிசுத்தாவி வாழக்கூடிய ஆலயமாகிய நான் எப்படி வாழ்றேன், உலகம் முடியும் வர உன்னோட கூட இருப்பேன்னு சொன்ன கடவுள், வாக்கு மாறாத கடவுள் உனக்குள் வாழ்கிறார். God bless. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்மை முற்றிலுமாய் விடுதலையாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு நாள்ல நினைவூட்டுகின்றார். நான் உனக்குள்ள இருக்கப்பா. அன்னைக்கு பழைய ஏற்பாடுல ஜெபிச்சாங்க, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும், விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று சொல்லி, ஆனா தங்களை விட்டு வெளியே தான் பார்த்து ஜெபிச்சாங்க. ஆனா நாம் புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகள், கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி இருக்கின்றார். ஆகவே நாம் கடவுளுக்கு உள்ளுக்குள்ள வைத்திருக்கோம், கடவுளையே நாம் உள்ளுக்குள் பெற்றிருக்கின்றோம். நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படிங்கிறாரு. உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருந்து உங்களை வழிநடத்துகிற தூய ஆவியானவர் அப்படிங்கிறார். நானும் தந்தையும் வந்து உங்களுக்குள் குடிக்கொள்வோம் அப்படிங்கிறார்.
சோ நாம தான் அந்த கடவுளுடைய மூவரு தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம். இந்த மாற்றத்தை தான் அந்த சமாரிய பெண்ணின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இன்னைக்கு நெத்தில அடிக்கிற மாதிரி பார்த்து சொல்றார். அவருடைய இயல்புக்கு ஏற்ப நீங்க உள்ளத்துல வழிபடணும். இந்த மலையிலயோ அந்த மலையிலயோ இல்ல. கடவுள் உருவமற்றவர். நீங்க ஆவியிலும் உண்மையிலும் உங்களுக்குள் இருக்கிற அந்த கடவுளோடு நீங்க உறவு கொள்ளுங்க. அதுதான் உண்மையான வழிபாடு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த நாள்ல வெளிப்படுத்துகின்றார். அதனாலதான் பவுலடிகளாரால அப்படி சொல்ல முடிச்சு. எது என்னை பிரிக்க முடியும்? ரோமருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 31 முதல் நீங்க 39 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, எது என்னை பிரிக்க முடியும்? வாழ்வோ சாவோ, வானத்துதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, மரணமோ, நிர்வாணமோ, பட்டினியோ, எது என்னை கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியும் அப்படிங்கிறார். ஆனா நம்ம இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிஞ்சு போயிடுறேன். ஏனென்றால் கடவுள் எனக்குள் இருக்கிறான்னு நான் நம்புறதில்ல. ஆனா இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னுடையதுன்னு நம்ம நம்புறோம். ஆனா இந்த பிரச்சனை என்னோடது, அதனால கடவுள் எனக்கு இதெல்லாம் தீர்த்து வைக்கலன்னா அவருடைய அன்பிலிருந்து நான் பிரிஞ்சு போயிடுறேன். ஆனா அப்படி இல்லை. இவெல்லாம் எக்ஸ்டர்னல். நம்முடைய பட்டினியோ, நம்முடைய நிர்வாணமோ, நம்முடைய நோயோ, சாவோ, தோல்வியோ எல்லாமே நம்மை விட்டு வெளியா இருக்கக்கூடியது. ஆனா கடவுள் மட்டுமே நமக்குள் இருக்கக்கூடியவர், நம்மோடு கூட வாசம் செய்கின்றவர். இந்த சத்தியத்தை நம்ம உண்மையிலே விசுவசித்து ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார், அதனால எதையும் என்னால் செய்ய முடியும், எனக்கு வலுவூட்டுகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லி நம்ம ஒரு வெற்றியின் பிள்ளைகளாக வாழ முடியும். உண்மையான வழிபாட, மெய்யான ஜெபத்தை, மெய்யான அந்த அன்புறவை கடவுளோடு நம்ம கொண்டிருக்க முடியும். ஆகவே கலங்காதீர்கள். உங்களுக்குள் கிறிஸ்து வாழ்கிறார். நீங்க விசுவசிச்சா போதும். எனக்குள்ள இருப்பாரா? சந்தேகமே வேண்டாம். தோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன கடவுள் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார், விரும்புகின்றார், உங்களுக்குள் இருந்து உங்களை வழிநடத்த விரும்புகின்றார். இந்த மாபெரும் மறைபொருளை இந்த நாள்ல விசுவசித்து ஏற்றுக்கொள்வோம். நம் வாழ்க்கை வெற்றிதான். நாம மறு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் சுடர்விட போவோம். பாருங்கள், கரங்களை தட்டி இந்த விசுவாச அறிக்கையாக இதை பாடுவோம். எல்லா கரங்களை தட்டி நீங்க கலங்க தேவையே இல்லை. உங்களுக்குள் இருக்கிற இடத்தை இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கின்றார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நாம தாங்க கைவிட்டு இருக்கோம், அவர் கைவிடவே மாட்டார். நமக்குள் இருக்கின்றார், நம்மை உயர்த்தும்படியாக. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்றால், உனக்குள் இருக்கிறவர் வல்லவர் என்றால், நீயும் மலைமேல் உள்ள பட்டணம் எழுந்து ஒளி வீசு. உன்னால் அநேகர் வாழ்வு பெறப் போகின்றார்கள். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு.
தேவன். அப்பா, எங்களுடைய வளர்ச்சி, எங்கள் செழுமையை, எங்கள் பரிசுத்தத்தை, எங்கள் அழகை எல்லாவற்றையும் உம்மை போல மாற்ற விரும்பி எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பு தெய்வமே, எங்கள் ஆவியும் உம்முடைய தூய ஆவியும் ஒன்றிணைந்து அப்பா உமக்கு மகிமையாக நாங்கள் இந்த உலகத்திலே சுடர்விட வேண்டும் என்பதல்லவா உம்முடைய விருப்பம். அப்பா, எங்களுக்குள் இருக்கிற அகநிலை ஏதோ இருளானது என்று நம்பி பயந்து வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த நாளிலே அகக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாக எங்களுக்குள் வாசம் செய்கிற இந்த பரிசுத்த தேவனை எங்களுக்குள்ளாக ஆராதித்து அப்பா மறு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் வாழ்கிற வரத்தால் ஒவ்வொருவரையும் நீ நிரப்புவீராக சுவாமி. அப்பா, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மறு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் சுடர் விடுவார்களா, மலை மேல் உள்ள பட்டணமாய் அநேகருக்கு வெளிச்சமாய் மாறுவார்களாக. அப்படியாக ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.